இது ஈஸியாக போற கடைசி மேட்ச் இந்தியா வர்சஸ் ஓமன். இந்த மேட்ச்ல இந்தியா 112 தான் தன்னோட முதல் விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் 114 தான் இரண்டாவது விக்கெட் போயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்தியா வித்தனமா இருந்தாங்க. ஓமனோட பேட்டிங் பெருசா யாருமே இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணல. ஆனாலும் 126 வரைக்கும் இதை பண்ணாங்க, போராடினாங்க. 126 ரன் அடிச்சாங்க, போராடினாங்க ஓமன். ஸோ அந்த போராட்டம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய டோர்னமெண்ட்க்கு அது ஒரு எடுத்து போக வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு எடுத்து போக வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு உள்ள நிலைமை பைடிவன் பார்த்தீங்கன்னா ஓமனோட எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டெவலப் பண்ணணும். அந்த அளவு டெவலப் பண்ண மட்டும்தான் ஓமனால ஜெயிக்கும். ஓமனால கண்டிப்பா இன்னும் ஒரு 10-15 வருஷங்கள கண்டிப்பா ஓமன் சாம்பியன் பட்டதை வின் பண்ணலாம். ஓமனோட போலிங் பேட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவங்க என்னன்னா அவங்க வந்து போலிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிடணும். போலிங் வந்து அந்த அளவுக்கு டெவலப் பண்ணாம இருக்காங்க. ரொம்ப டெவலப் பண்ணணும். பேட்டிங்கும் ஒரு எவ்வளோ சதவீதத்துலேருந்து ஒரு 80% டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20% டெவலப் பண்ணணும் பேட்டிங். போலிங்கும் அதே மாதிரி தான். ஒரு 70% டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் 30% டெவலப் பண்ணிடணும். அப்படி டெவலப் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். என்ன ஜெயிக்க முடியாது. ஓமனும் கஷ்டப்பட்டு போனாங்க, அவங்களும் போராடினாங்க, தன்னால முடிஞ்சதுக்கு போனாங்க. ஆனா என்ன இங்க ஒரு பேட்ஸ்மேன் பட்டை கப்பிட்டாங்க 112. ஆனா ஓமன் தான் செகண்ட்ல இருக்கும் குரூப் 1ல. ஏன்னா வந்து குரூப் 1ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆல் பாயிண்ட் எடுத்து முதல் பிளேஸ்ல இருந்து சூப்பர் 4 கிட்ட கிடையாச்சு. ஓமன் இரண்டாவது இடத்துல இருந்து சூப்பர் 4 கிட்ட கிடையாச்சு. 4 பாயிண்ட் ஓமன். மூன்றாவது இடம் பாகிஸ்தான் 2 பாயிண்ட் தான் பாகிஸ்தான் இருந்துச்சு. 4வது இடம் யூஏஇ, அது 0 பாயிண்ட். அதனால அது 0 பாயிண்ட். அதனால அது தகுதி பெற முடியல. குரூப் 2ல பார்த்தீங்கன்னா ஹாங்காங் 6 பாயிண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸ்ரீலங்கா 4 பாயிண்ட் இடிச்சுட்டு ஸ்ரீலங்கா வந்து 2வது இடத்துல இருக்கு. 3வது இடம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் 2 பாயிண்டோட 3வது இடத்துல இருக்கு. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்
பாகிஸ்தான் 0 பாயிண்டோட, நான் 0 பாயிண்டோட 4வது இடத்தில். ஸோ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், யூஏஇ இந்த 4 டீம் வெளில போயிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்தியா, ஓமன், ஹாங்காங், இந்தியா, ஓமன், ஹாங்காங், ஸ்ரீலங்கா இந்த 4 டீமுக்கு தான் போட்டியே நடக்கும். அதில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஸ்ட்ராங் டீம், ஓமனும் ஹாங்காங்கும் மீடியமான டீம். ஸோ அது இப்போ மீடியமான டீமுக்கும் ஸ்ட்ராங்கான டீமுக்கும் போட்டி நடக்குதுன்னா அதில் ஸ்ட்ராங்கான டீம் தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வாய்ப்பு. அதே மாதிரி இதை வேணா எடுக்கலாம். ஹாங்காங் வரலாம், ஏன் ஓமன் வரலாம். ஓமன் இந்தியா கூட ஒரு மேட்ச் தோற்று இருந்தாலும் ஸ்ரீலங்கா கூடயும் ஹாங்காங் கூடயும் ஜெயிச்சா ஓமன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹாங்காங் இந்தியா கிட்ட மட்டும் விட்டு ஸ்ரீலங்கா கூடயும் ஓமன் கிட்ட ஜெயிச்சா ஹாங்காங் இல்லை ஓமன் ஹாங்காங்கும் 3 மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வேணா நடக்கலாம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாமே பேச கையில் தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லனா இப்போதைக்கு இருக்காங்க டீம்ஸுங்க. ரொம்பவே பார்த்து தான் விளையாடணும். இப்போது சூப்பர் 4லன்னா நம்ம பார்த்து விளையாடணும். இப்போ லீக் மேட்ச் அதுலலாம் அடிக்கடியே விளையாடினாங்க இந்தியா. ஆனால் சூப்பர் 4ல கொஞ்சம் நிதானமாக தான் விளையாடணும். இந்த வரவிருக்கிறது ஸ்ட்ராங் டீம். ஓமன், ஹாங்காங்கு, ஸ்ரீலங்கா ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அது கூட கொஞ்சம் பாதுகாப்பாக விளையாடணும்னா ட்ராஃபியை கைப்பற்ற முடியும். நல்ல ட்ராஃபியை கைப்பற்ற முடியாது. ஓமனோட போலிங் நல்லா இருந்துச்சு, பேட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருந்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓமனோட வீக்னஸே அவங்களோட முழு வீக்னஸே அவங்களோட போலிங் தான் இந்த ஏஷியா கப்பில் தெரியுது. ஏன்னா இந்தியாவோட அந்த அளவுக்கு மோசமாக போலிங் தாங்க, இன்னும் இது சூப்பர் 4ல இவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். இப்போதைக்கு சூப்பர் 4ல யாருக்கு இந்தியா தன்னோட முதல் மேட்சை விளையாடும். அதுதான் இப்போதைக்கு ஒரே ஒரு கேள்விக்குறி. ஓமன் கூடியா, ஹாங்காங் கூடியா, இல்லை ஸ்ரீலங்கா கூடியா? கண்டிப்பாக சொல்ல ஓமன் கூட தான் விளையாடும். ஆனால் எப்படி வேணாமா மேட்சோட இது எப்படி வேணா மாறலாம். என்னது மேட்சோட எப்படி வேணா வைக்கலாம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அதனால இந்த மேட்ச்சு இந்தியா போராடி ஜிக்கல, எளிமையாக தான் ஜெயிச்சிருக்காங்க, ஈஸியாக தான் ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 2 விக்கெட் மட்டும் தான் விட்டுருக்காங்க, ஈஸியாக தான் ஜெயிச்சிருக்காங்க.